Hi friends, welcome to Jay's Creations. So basic sketch எப்படி போடுறது அப்படிங்கிற லாஸ்ட் எபிசோடில் சொல்லி கொடுத்தேன். நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க வித் ஆல் த மெட்டீரியல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம அதை ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் பண்ணி ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஒரு குஷனில் எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபேப்ரிக் மண்டாலா பெயிண்டிங் செய்ய தேவையான பொருட்கள்: ஒயிட் ஃபேப்ரிக், குஷனுக்கு பிளாக் கலர், ஃபேப்ரிக் கலர்ஸ், ஃப்ளாட் ப்ரஷ் நம்பர் 5, ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 3, டிசைன் ஷீட், எம்ப்ராய்டரி ஃப்ரேம், பென்சில். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம இந்த மாதிரி டிசைனை வந்து ஸ்கெட்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒரு ஒயிட் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பென்சிலால் இது மேலே ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் எம்ப்ராய்டரி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் எய்தர் எல்லோ கார்பன் ஆர் பிளாக் கார்பன் யூஸ் பண்ணலாம். ட்ரா பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அந்த பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக பிளாக் அவுட்லைன் கொடுக்கறதுனால இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளாக் கார்பனும் யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கலர்ஸ்லாம் நல்லா பிரைட்டாக நல்லா ப்ராமினென்ட் ஆகிற மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சென்டர் போர்ஷனுக்கு நம்ம வந்து ஃப்ளாட் ப்ரஷில் டீல் ப்ளூ அப்ளை பண்ணிடலாம். ஃபுல் சர்க்கிளும் இந்த சென்டர் போர்ஷன் விட்டுங்க. அவுட்டர் செகண்ட் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் சர்க்கிளுக்கு டீல் ப்ளூ எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷை ஃப்ளாட்டாக வச்சுட்டு அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கலர் காயறதுக்குள்ளே நம்ம அடுத்த டார்க்கர் கலர் செருலியன் ப்ளூ அதை எடுத்துக்கலாம். ப்ரஷில் லோட் பண்ணிவிட்டு இந்த அவுட்டர் போர்ஷனில் சேம் ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இதை பிளெண்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ இப்போ இந்த சென்டரை ஃபில் பண்ணலாம். சென்டரை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக எல்லோ லோட் பண்ணிப்போம். ப்ரஷில் ஃபில் பண்ணிவிட்டு இதெல்லாம் சிம்பிள் ஃபில்லிங் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கப்புறமா நம்ம டபுள் ஷேடிங் ஏற்கனவே படிச்சிருக்கோம் எபிசோடில். ஸோ அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் ரெட்டு லோட் பண்ணிப்போம் ப்ரஷில். இதோடைய அவுட்டர் போர்ஷனில் அந்த ரெட்டை அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுடலாம் ரெண்டு கலர்ஸையும். அடுத்த ஸ்டெப் இந்த போர்ஷன் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சர்க்கிளுக்கு ஃபஸ்ட்டு ஒயிட் அப்ளை பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல இந்த கர்வில் ஒயிட் இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். இது நீங்கள் கலர்ஸ் எல்லாம் முதல்ல ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா தான் அவுட்லைன் போடுறதுல ஒர்க் பண்ணணும். இந்த கார்னரில் நம்மளுக்கு ஒயிட் வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியணும், பிரைட்டாக இருக்கணும். அதனால் அங்கே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் நிறைய ஒயிட் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆஸ் யூ கோ டவுன் த கலர் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அதில் நம்ம செகண்ட் கலர் ஆட் பண்ணி அந்த இடத்துல ஃபில் பண்ண போகிறோம். இப்போது பிஃபோர் திஸ் ஒயிட் ட்ரைஸ் லெட் அஸ் லோட் த ப்ரஷ் வித் த எல்லோ கலர். இந்த டார்க்கர் ப்ளூ ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் இந்த எல்லோ அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 பீசஸ் செய்யணும் நம்ம அந்த குஷனில் அட்டாச் பண்ணுறதுக்கு. ஒன்று சென்டர்லேயும் த அதர் ஒன்னில் வந்து நம்ம டிவைட் பண்ணி கட் பண்ணிவிட்டு கார்னர்ஸில் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஒயிட் கொடுத்தாச்சு, அடுத்து அதில் வந்து எல்லோ கொடுத்தாச்சு. இப்போது இந்த எல்லோ ட்ரை ஆகிறதுக்குள்ளே அதில் வந்து நம்ம கொஞ்சமாக ப்ளூ கலர் ப்ரஷில் லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுத்தோம். நம்மளுக்கு வந்து ஒரு லைட் க்ரீன் மாதிரி வரும். எல்லோ அண்ட் ப்ளூ மிக்ஸ் ஆனோடனே பாருங்கள் ஒரு லைட்டர் க்ரீன் ஷேட் வருதுங்க. ஸோ இதே மாதிரி தான் அவங்க அந்த சீலிங்கில் கோவிலெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அதே கலர் காம்பினேஷன் மேக்ஸிமம் அப்படியே மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம செகண்ட் சர்க்கிள் முடிச்சாச்சு. ஃபைனலாக இந்த தேர்ட் சர்க்கிள் இருக்குது. தேர்ட் சர்க்கிளுக்கு ஒன்ஸ் அகெயின் ஒயிட் எடுத்துப்போம். இதெல்லாம் நல்ல பெருசாக இருக்குது, பேச்சஸ்லாம் போல்டாக இருக்கிறதுனால நல்லா அப்ளை பண்ணுவோம். நம்ம ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள், நான் சொன்ன மாதிரி நம்பர் 5. இப்போ நம்ம வந்து ஒயிட் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரஷில் வந்து ரெட் கலர் லோட் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் ஒர்க் பண்ண மாதிரியே ஒரு பெட்டல் போர்ஷன் எடுத்துனோன்னா இந்த அப்பர் ஹாஃப் ஒயிட்டிஷாகவே இருக்கட்டும், இந்த லோவர் ஹாஃப் மட்டும் நம்ம கொஞ்சம் ஷேடட் எஃபெக்ட் கொண்டு வரணும். ஸோ அதனால் ப்ரஷில் வந்து இந்த மாதிரி ரெட்டு லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல
ப்ரஷில் அதை பெயிண்ட்டை இப்படியே அப்ளை பண்ணுவோம். அப்படியே பிளெண்ட் பண்ணிட்டு வருவோம். இந்த போர்ஷனில் கலரிங் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இதில் டீட்டெயில்டு ஒர்க் பண்ணோம், எஸ்பெஷலி வித் த பிளாக் கலர். ஸோ அதுக்கு வந்து இந்த பெயிண்டெல்லாம் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம ஒர்க் பண்ணோம். இப்போ அதை எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம அதுக்கு தின் ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 3 எடுத்துப்போம். இந்த சென்டர் போர்ஷனில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கர்வ்ஸ் ட்ரா பண்ணுவோம். அடுத்தது இதை வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக சென்டரில் பார்ட்டிஷன் போடுவோம். இப்போது இது உள்ளேயும் அதே மாதிரி இன்னொரு லைன் போட்டு இதை டிவைட் பண்ணுவோம். இந்த ப்ளூ அண்ட் க்ரீன் அந்த போர்ஷனை வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக இருக்கிற மாதிரி திக்காக பிளாக் அவுட்லைன் கொடுக்கணும். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ண டிசைன் நல்லா அந்த பென்சில் மார்க்ஸ்லாம் நல்லா தெரியுது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த லைனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம செகண்ட் சர்க்கிளில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் சர்க்கிள் அதே மாதிரி ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் நம்ம ஒர்க் பண்ண இடத்துலையும் சேம் வே பிளாக் அவுட்லைன் கொடுக்கணும். ஒரு எபிசோடில் நம்ம காஃபி மண்டாலா பார்த்தோம். இப்போ ஃபேப்ரிக் மண்டாலா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணணும். நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒர்க் வந்து ஆரஞ்சு எடுத்துப்போம். இந்த கேப்பில் ஆரஞ்சு ஃபில் பண்ணலாம். ஸோ ஒரு கேப்பும் ஸ்லோவாக ரவுண்ட் ப்ரஷ் தின் நம்பர் 3 நம்பர் எடுத்துகிட்டு அதில் லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிகிட்டே வரலாம். இந்த சர்க்கிள்ஸில் மட்டும் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ஷேடிங்கோடு தான் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப், இப்போது இங்கே அவுட்டரில் இந்த ஒயிட் அண்ட் ரெட்டில் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கேப்பில் வந்து ஒன்ஸ் அகெயின் நம்ம பிளாக் எடுத்துகிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக இப்போ எப்படி இங்கே ஆரஞ்சு ஃபில் பண்ணமோ அதே மாதிரி இந்த ஏரியாவை வந்து நம்ம பிளாக்கால் கம்ப்ளீட் பண்ணோம். இதுக்கு அடுத்தது இன்னொரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளையும் ஆரஞ்ச் க்ரோம் எல்லோ அந்த காம்பினேஷனில் நம்ம ஒர்க் பண்ணலாம். இந்த அவுட்லைன் இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளே ஃபில் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா பேசிக் டெக்னிக், ஜஸ்ட் சிம்பிள் ஃபில்லிங். யூ லோட் த ப்ரஷ் அண்ட் தென் யூ ஃபில் இன் த கேப். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். கம்ப்ளீட் பண்ண ஒரு பீஸை எப்படி குஷன் கவராக கன்வெர்ட் பண்ணிக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸிங் அ ஃபேப்ரிக் க்ளூ அந்த பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை நம்ம ஓட்டிட்டோம் டு என்ஹான்ஸ் த குஷன். இப்போ பாருங்கள், இதில் இந்த டோரிஸ்லாம் ஒட்டியிருக்கோம், ப்ளஸ் இந்த மாதிரி பாம் பால் சைடில் ஒட்டியிருக்கோம். இன்னொன்று நான் உங்களுக்கு சொன்னேன், while I was doing the work, 2 பீசஸ் நம்ம செய்யணுன்ட்டு. ஒன்று வந்து நல்ல பெரிய டிசைன் நம்ம அவங்களுக்கு காமிச்சு கொடுத்த மாதிரி அதே ஸ்கெட்சு. இன்னொன்று வந்து ஜஸ்ட் இந்த இடம் மட்டும்தான், அந்த இடத்துக்கு ஒர்க் பண்ணிவிட்டு அதை 4ஆக மடக்கிட்டு கட் பண்ணோம், 4 கார்னர்ஸில் அட்டாச் பண்ணுற மாதிரி. ஸோ அதையும் நம்ம இங்கே சேம் கலர் காம்பினேஷன், சேம் டெக்னிக், சேம் பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த குஷன் கவர் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னொரு டிசைனில் இன்னொரு குஷன் கவரும் செஞ்சுருக்கேன். அதையும் நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாமா? செகண்ட் பேட்டர்ன், இதுவும் ஒரு பிளாக் இந்த குஷன் கவரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் யூஸிங் த ஃபேப்ரிக் க்ளூ. ஸோ இதே மாதிரி இந்த டோரி ஒட்டியிருக்கோம் அவுட்டரில், அங்கங்கே பாம் பால்ஸ் ஒட்டியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் டிசைன். அந்த இதுவும் நம்ம அந்த கோவில் பிரகாரத்தில் சீலிங்கில் இருக்கிற மாதிரியே தான் பேட்டர்ன் இது. இதே மாதிரி இன்னொரு பேட்டர்னும் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுவும் உங்களை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். இது வந்து தேர்ட் பேட்டர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ஸ்பைரலாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கலர்ஸ் ஒன்ஸ் அகெயின் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே டபுள் கலர் எடுத்துகிட்டு அது ரெண்டையும் மர்ஜ் பண்ணிவிட்டு நம்ம ஷேடிங்கோடு கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு சின்ன சைஸ் குஷன் இது, அதனால் எக்ஸ்ட்ராவாக சைட்ஸில் எதுவும் அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஒரே ஒரு சிங்கிள் பீஸில் பெயிண்ட் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் யூஸிங் த ஃபேப்ரிக் க்ளோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேப்ரிக் மண்டாலா குஷன் கவர் பெயிண்டிங் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டமோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜேஸ் கிரியேஷன்ஸ்.